இங்கே அந்த மாதிரி ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதாலாம் தெரியல. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்துருக்குறாங்க. இப்படி நீங்கள் பொதுமக்களை அனுப்புனீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க. இங்கே சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது, இந்திய ஒன்றிய அரசு நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம், இதுதான் மெசேஜ். பயங்கரவாதிகளுடைய செய்தி இதுதான். அதாவது ஆடை விலக்கி சுண்ணத்து செஞ்சிருக்கானா இல்லையான்னு கூட பார்த்து கொலை செய்கின்ற அளவிற்கு மத வெறி கொண்ட ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அதை நியாயப்படுத்தி நான் கேட்குற இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா? இந்த நாட்டுப்பற்றே இருக்காதா? நாட்டுக்கு எதிராக பேசுறது தான் இவருக்கு நிலைமையா? ஆகவே இவ்வளவு மோசமான சக்திகள் நாளைக்கு ஒரு கால் யுத்தம் வருமானால் இந்த தேசத்திற்கு எதிராக இவர்கள் நடப்பார்கள். எனவே அரசாங்கம் இப்பொழுதே இவர்களை கண்காணிப்பிலே வைக்க வேண்டும், அண்டர் சர்வைலன்ஸ். இல்லைன்னா நாட்டுக்கு ஆபத்தா போயிடுங்கிறத நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம் உபயோகப்படுத்தப்படலைன்னு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நடக்கல. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 89 ஃபாரூக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது வீடு வீடாக வந்து ஹிந்துக்கள் வீடுகளில் போஸ்டர் ஓட்டினாங்க. ஒன்று மதம் மாறு, இல்லை ஓடிப்போ, இல்லை என்றால் கொல்லப்படுவாயின்னு. ஆகவே அங்கு காஷ்மீரியத்தை பற்றி பேசுகிறாங்களாம். இங்கே இருக்கின்ற தேச விரோத தீய சக்திகள் மண்ணுரிமை போராளிகள்னு சொல்கிறவன் இருக்கான். இங்கே இருக்க தேச துரோகி. அவன் உண்டு உறங்குவது இந்த தேசத்தில், ஆனால் தொண்டும் தொழுகையும் வெளியில். தேச துரோகிகள்.